பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவராக இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வசனம் மத்தேயு அதிகாரம் 9வது வசனம் 1லிருந்து 7 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையில் இருந்த ஒரு திமிர்வாதரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. அந்த படுக்கையில் இருந்த மகனுக்கு பேச முடியாது, நடக்க முடியாது, எதையுமே அவனால் வாய் திறந்து பேச முடியாது, சிந்திக்க முடியாத ஒரு நோய்வாய்ப்பட்ட மகன். அவனை ஆண்டவர் அங்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவனை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவராகி இயேசு அவன் என்ன செய்யல, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க அப்படி இப்படி சொல்லி கேட்கல. கேட்க முடியாத சூழ்நிலை. அவனும் படுத்த படுக்கையா இருக்கிறான். அவனால பேசவும் முடியாது, எதையும் அறிக்கை செய்ய முடியாது. ஆனால் எப்படி அவர் சொன்னார்? அவர் வாயை திறந்து பேச முடியாத நிலைமையில கூட அவன் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஏன் ஆண்டவர் சொன்னார்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் வாய் திறவாவிட்டாலும் அவன் இருதயத்திலே இயேசுவை நினைத்திருப்பான். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ மன்னிப்பு என்றால் சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு அறிக்கை செய்வதில் மாத்திரமல்ல, தன் இருதயத்தில் இருந்து உண்மையாய் இயேசுவை நினைத்து, ஆண்டவரே என்ன பாவத்தினால் நான் இப்படி பாதிக்கப்பட்டனோ எனக்கு தெரியாது, என்னிட என்ன குற்றம் குறை இருந்தாலும் என் பாவத்தை மன்னித்து என் பாவத்து நிமித்தமாய் ஏற்பட்ட இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இருதயத்தில் நினைத்திருக்க கூடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்ப சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாது அவன் என்ன பாவம் செய்தான்னு. பாவம் செய்தவனுக்கு தெரியும். அந்த பாவத்தை பார்த்து கொண்டிருந்த ஆண்டவராக இயேசுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். இன்னைக்கு 4 சவுத்துக்குள்ள நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் சரி, எந்த பேச்சு பேசினாலும் சரி, கதவை சாத்திக்கிட்டு பேசினாலும் சரி, என்ன செய்தாலும் இயேசுவுக்கு அறியாதது ஒன்றுமே இல்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதா. அல்லேலூயா. இவர் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அங்கிருந்த அவர்கள் என்ன சொன்னார்கள்? அப்பொழுது வேத பாரகரில் ஒருவன் என்ன செய்யறாங்க? அப்பொழுது வேத பாதகரில் சிலர் இவரை தேவதூஷணம் சொல்லுகிறான். இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். யாரை பார்த்து சொல்றாங்க? ஆண்டவரை பார்த்து. அவங்க தன் இருதயத்திலே சொல்லுகிறாங்களாம். அவங்களும் இருதயத்துல தான். அவன் பாவத்தை அறிக்கை செய்ததும் இருதயத்துல, இவங்க இயேசுவை பத்தி குறை சொல்றதும். அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொள்வதை ஆண்டவராகி இயேசு பார்த்து அப்பொழுது அவர் சொல்கிறார், இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, நம்மளுடைய பாவங்களை அறிந்தவர் ஆண்டவர், நம்முடைய உண்மையை அறிந்தவர் ஆண்டவர். நம்ம எதை செய்தாலும் அதை அறியத்தக்கத வல்லமை உள்ள தேவன். ஏனென்று சொன்னால் அவரால் உருவாக்கப்பட்ட நாம் அவருக்கு தெரியாம இருக்குமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மத்தியில கூட நிக்கிற எனக்கு இந்த வேத வசனங்களுடைய குறித்து காரியங்கள் ஒன்று தெரியாது. இயேசுவை அறியாதவள் தான்.
என்றைக்கு ஆண்டவரை அறிந்து தெரிந்து இந்த வேதத்தை நான் படிக்க ஆரம்பித்தனோ, ஒவ்வொரு வசனங்களையும் நான் தியானிக்கும் பொழுதெல்லாம் நினைப்பேன், ஆண்டவரே நானும் ஒரு பாவிதான் ஆண்டவரே, என் வாலிப நாட்களெல்லாம் உண்மை அறியாது போயிட்டேன், இந்த நாளில் தான் உண்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் எனக்கெல்லாம் திருமணம் முடிந்து குழந்தையெல்லாம் பிறந்து பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து பெருசான பிறகுதான் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது இந்த திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னது போல என் பாவத்தையும் இயேசு மன்னித்தார். ஆண்டவர் நோய் கூப்பிட்டேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டீரா? இயேசுவே எத்தனையோ பேர் உம்மிடத்தில் சுகம் பெற்றார்களே, எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா உம்முடைய வேலையை செய்கிற ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவரை இயேசு என் பாவத்தை மன்னித்து இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்யவும் சத்தியத்தை உங்கள் மத்தியில் சொல்லவும் சாட்சியா இருக்கும் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்ப உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவன் இருதயத்தில் நினைத்திருப்பான், கண்டிப்பா அவன் கேட்டிருப்பான். இல்லைன்னா எப்படி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது? நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். எப்படி அவன் திமிர்வாத காரணாச்சு, அவன் பேச முடியாது, அது எப்படி விடுதலை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி கேட்கிறீங்களா? நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். உடனே அவன் என்ன செஞ்சானா? உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் என்ன செய்ய வேண்டுமா? இந்த திமிர்வாத காரனை நோக்கி ஆண்டவர் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்ன பொழுது அவன் எழுந்து நடந்து போனான். விசுவாசம் அந்த இடத்துல பெரிய விலையேற பெற்றதா இருந்தது. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறீர்களா? இல்லை, இதெல்லாம் எப்படி மாயமான ஒரு காரியத்தை நினைக்கிறீர்கள்? இல்லை, இயேசுங்கிற ஒருவரால் மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும், விடுதலை கொடுக்க முடியும், சமாதானம் கொடுக்க முடியும். அதனாலதான் அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பார் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன் ஒருவர், இயேசு கிறிஸ்து மட்டுமே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் வியாதியோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், அல்லது நீங்க பேச முடியாம இருக்கலாம், ஏதோ ஒரு பாவத்துல கட்டப்பட்டவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு குற்ற உணர்வோடு நீங்க இருக்கலாம். உங்கள் இருதயத்தை திறந்து இயேசுவிடத்தில் பேசுங்கள். ஆண்டவரே, என் குறைகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரே, இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது நான் செய்த காரியங்கள் பாவம் என்று. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட பிறகு எது பாவம் என்று சொல்லி நான் அறிந்து கொண்ட காரணம், வேதம் உண்மை உள்ளது. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு கேட்கலாம், எப்படி எங்களால இயேசு கூட பேச முடியுமா? எங்கள் பாவத்தை மன்னிப்பார். உங்கள் இருதயங்களை மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறார். நான் ஒரு நாள் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது அப்படிதான் நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவரே என்னை விடுவித்து உமக்கு சாட்சியா நிறுத்தும், என் பாவங்களை மன்னியும் என்று கேட்டேன். இந்த உலக பாவத்திலும் உலக சிற்றின்பத்தில் ஓடிக்கொண்டிருந்த என்னை ஆண்டவராக இயேசுவின் திருப்பணி செய்வதற்கு ஆண்டவர் என்னை அழைத்தார். உங்கள் மத்தியில் இன்றைக்கும் சாட்சியோடு நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, பயப்படாதீங்க. எந்த குற்றம் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் மன்னிக்க ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. அதே நேரத்துல உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த நிமிஷத்திலும் எந்த சூழ்நிலை நீங்க கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் மார்க்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிற வார்த்தையெல்லாம் தீட்டுப்படுமா? ஆனா இந்த 19வது வசனத்தை பாருங்க, 20வது வசனத்துக்குள்ளே மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்ம தீட்டானது ஒன்று பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, களவு செய்யக்கூடாது. உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதிலே 21வது வசனம், எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்ட நடந்தங்களும் கபடும் காவராகமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அடுத்தது, பொல்லாதவர்களாகிய
பொல்லாதவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை படுத்தும் என்கிறார். ஆமீன். கெட்ட வார்த்தை பேசுறது, கோபப்படுறது, மற்றவங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை கெட்டதா இருந்தா என்ன பண்ணாது? நம்மளை தீட்டுப்படுத்தி, நம்மளை அசுத்தப்படுத்தி, நம்மளை பாவத்துக்கு கொண்டு போயிடும். ஆனா தம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற நல்ல வார்த்தை மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற ஆண்டவராக இயேசு உங்கள் நினைவுகள் படி ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டுமானால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற பொல்லாத சிந்தைகளை விட்டுவிட்டு, கோபத்தை விட்டுவிட்டு, எரிச்சலை விட்டுவிட்டு, மற்றவர்களை குறித்து தூஷணமா பேசுற வார்த்தைகளை விட்டு தேவனோடு இருங்கள். தேவனுக்கு உங்கள் இருதயத்திலே இடம் கொடுங்கள். இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணு சொல்றார். அப்ப நம்ம இருதயம்ங்கிற கதவை முதலாவது திறக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இருதயம் என்ன இருதயத்துக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர் என்ன வாசப்படின்னு சொல்றாரு. எது வாசப்படி? முதல் வாசப்படி. ஆண்டவர் உள்ளே வருவதற்கு வாசல்படி இது நம்முடைய இருதயம். இந்த இருதயத்தை திறந்தால்தான் எல்லாம் ஆண்டவருக்கு நன்மையாய் முடியும். தன் இருதயத்துல தான் பொல்லாத சிந்தனைகளை கொண்டு வருவான், வேதனைகளை கொண்டு வரான். ஆனா நம்ம சிந்தையில் நல்ல சிந்தனைகளாய் வருகிறதை ஆண்டவராக இயேசு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, நீங்க வருத்தத்தோடு இருக்கீங்களா, துக்கத்தோடு இருக்கீங்களா, கண்ணீரோடு இருக்கீங்களா, கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய பாவத்து நிமித்தமாய் இந்த வியாதி வந்திருக்கு, என் பாவத்து நிமித்தமாய் இந்த கடன்ல மாட்டிக்கிட்டேன், பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், என்ன பாவம் செய்தோன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எங்களை மன்னிச்சு பரிசுத்தப்படுத்தி உமக்காக எங்களை நிக்க வச்சு சாட்சியா சொல்லுங்க ஆண்டவரே, சாட்சி சொல்ல வைங்கன்னு சொல்லுங்க. உங்களையும் கர்த்தர் நிறுத்துவார். ஒரு காலகட்டத்தில் தேவன் அறியாதவள் இருந்தவள் தான் இன்றைக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் உங்கள் மத்தியில் நின்றிருக்கிறார். கண்பான பிள்ளைகளை அநேக பாடல்களை எழுதவும், சாட்சிகள் சொல்லவும், வேத வசனங்களை போதிக்கவும் கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செய்தார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி முடிக்கிறேன். விண்ணில் இருந்த தேவனாகிய கர்த்தர் மண்ணுலகில் ஏன் வந்தாக்கிறமா? நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக, நம்மளை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக. அல்லேலூயா. விண்ணில் இருந்தவரே, மண்ணில் பிறந்தவரே, மண்ணான எனக்குள் வாழ்பவரே, விண்ணில் இருந்தவரே, மண்ணில் பிறந்தவரே, மண்ணான எனக்குள் வாழ்பவரே, சொந்த வாழ்வினிலே இனி ஏதுமில்லை, இயேசுவோடு வாழ்ந்திடுவேன், நான் இயேசுவோடு வாழ்ந்திடுவேன். விண்ணில் இருந்தவரே, மண்ணில் பிறந்தவரே, மண்ணான எனக்குள் வாழ்பவரே, கடந்து வந்த எந்தன் பாதையிலே துணையாயிருந்தவரே, துணையாயிருந்தவரே, விண்ணில் இருந்தவரே, மண்ணில் பிறந்தவரே, மண்ணான எனக்குள் வாழ்பவரே, உந்தன் வருகையிலே நான் ஆயத்தமாய் காத்திருக்க கிருபை தாரும், காத்திருக்க கிருபை தாரும். அல்லேலூயா. விண்ணில் இருந்த தேவனாகி கர்த்தர் இந்த மண்ணுலகில் வந்தது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பாவத்துல பிறந்த நம்மை பார்த்துதான் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தால் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார் ஆண்டவர். பயப்படாதிருங்கள். நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தராகி இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். வாலிப நாட்கள் எல்லாம் வீணாய் கழித்து போய்விட்டது, இனியாவது நம்ம இயேசுவுக்காக வாழ்வோம் என்று வாலிப பிள்ளைகள் இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை மக்களிடத்தில் கொடுப்பதற்கும் சாட்சி அளிப்பதற்கும் நீ செய்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட அத்தனை மக்களையும் அவ்விருதமாய் ஆசீர்வதித்து மக்களை ஆசீர்வதித்து பெருக செய்யும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.